நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ரஜினி சார் அதுக்கு முன்னாடி 25 படம் வந்து வில்லனாவே நடிச்சிருக்காரு. பைரவி தான் அவரோட 26வது படம். அந்த படத்தில் தான் அவர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இப்போ மாதிரி வில்லனாக நடிச்சுட்டு டக்குன்னு ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிறதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. சிஸ்டர் சமாதியில் அவர் வந்து அந்த பாட்டு பாடுவார். அப்போ வந்து ஒரு பாம் பிளாஸ்டில் அவருடைய கால் ஒன்று போயிருக்கும். கட்டை வச்சுட்டு தான் பாடுவார், 2 பக்கம் கட்டை வச்சு தான் பாடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங். இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கூட யூடியூப்லாம் இப்போ கூட ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த சாங். சார் நான் இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் படம் விட்டதுக்கப்புறம் அது கிளைமேக்ஸை நோக்கி அந்த சாங்கு, ஏன்னா அதுக்கப்புறம் கிளைமேக்ஸு, அதனால் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ சொல்லுவார், அன்னைக்கு வந்து கிளம்பி போன ரஜினியை அதுக்கப்புறம் நான் பார்க்குறதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். பைரவி படத்துக்கு சின்னப்பா தேவர் ஐயா தான் ஃபைனான்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் சில காரணங்கள் என்ன இந்த ஹீரோ இப்படி இருக்காரு, கருப்பாக இருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து தயக்கம் காட்டி ஃபைனான்ஸ் பண்ணலை. திரும்பவும் ஏன் அப்பாவும் ரஜினி சார் சேர்ந்து படம் பண்ணலை? அதாவது வந்து இது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். எப்படின்னா, இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு கதை, ஒரு ஆக்ஷன் கதையோட ரஜினிகாந்த் சாரை போய் மீட் பண்ணும்போது நல்லா ரிசீவ் பண்ணி காஃபிலாம் கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு 1 ஹவருக்கு மேலே பேசிகிட்டு இருக்காரு. எப்போ என்ன சார் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, எல்லாமே கேட்டுட்டு இருந்திருக்காரு. எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது கேட்கணும் அப்படின்னா. அப்போ ரஜினி சார் சொன்னாராம், இல்லை சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன். பைரவி படத்தின் மூலமாக தான் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கிடைச்சி அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறுறார். உண்மையே அதுதான். அதனால் வந்து அந்த படத்தில் என்னை வந்து டைரக்டர் எம் பாஸ்கர் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறத வந்து எங்கேயுமே ரஜினி சார் இது வரைக்கும் நான் சொல்லி பார்த்ததே இல்லை. அப்பாவுடைய மறைவுக்கு ரஜினி சாருங்களாம் வந்தாங்களா? 12 இறந்தார். 13ஆம் தேதி தான் இது கிரிமினேஷன் பண்ணோம். 13ஆம் தேதி அன்னைக்கு பேர் வேண்டாம், ஒரு பிரபல நடிகை அவங்க அன்னைக்கு இறந்து போகிறாங்க. அங்கே ரஜினி சார் முதல் ஆளாக போகிறார். ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலை நம்மளோட இணைஞ்சிருக்க ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிக முக்கியமான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர், வேற யாரும் இல்லை, ஆஸ்கர் மூவிஸ் எம் பாஸ்கர் அவர்களுடைய மகனான பாலாஜி பிரபு அவர்கள் தான் இந்த ஒரு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவருடைய அப்பா வந்து எம் பாஸ்கர் பைரவி, தீர்ப்புகள் திருத்தப்படலாம், பௌர்ணமி அலைகள் அப்படின்னு பல படங்களை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஸோ ரொம்ப நாளாச்சு உங்களை ஃபீல்டில் பார்த்து. இல்லை, நாங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதே கம்மி பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த ஒரு பேட்டியில் வந்து நம்ம அப்பாவை பற்றியும் பேசலாம், நீங்கள் பண்ண படங்களை பற்றியும் பேசலாம். கண்டிப்பாக. முதல்ல அப்பாவை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். ஸோ எம் பாஸ்கர் அவர் வந்து பைரவி படம் மூலமாக என்ட்ரி ஆகிறாரு. குறிப்பாக ரஜினி அவர்களை லீட் ரோலில் அறிமுகப்படுத்தினதே அப்பா அவர்கள் தான். ஆமாம் ஆமாம். ஸோ அப்பாவை பற்றின உங்களோட நினைவுகளை முதல்ல ஷேர் பண்ணிக்கலாமே. ரஜினிகாந்த் சார் நடித்த பைரவி படம் அப்பாவோட ஃபஸ்ட்டு படமும் கூட. அதுதான் முதல் டைரக்ஷனு. அந்த படம் ரஜினி சார் வந்து ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு படம். ஆக்சுவலி அந்த படம் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா, ரஜினி சார் அதுக்கு முன்னாடி 25 படம் வந்து வில்லனாகவே நடிச்சிருக்காரு. பைரவி தான் அவரோட 26வது படம். அந்த படத்தில் தான் அவர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இப்போ மாதிரி வில்லனாக நடிச்சுட்டு டக்குன்னு ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிறதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் வில்லனாக நடித்தவங்கள டக்குன்னு ஹீரோவாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவரை ஹீரோவாக எப்படி நம்ம கரெக்டாக ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா ரொம்ப பிளான் பண்ணி, அதில் வந்து ஒரு ஃபைட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆட்டு மந்தையில் ஆடை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு ஆடுலேயே அடிப்பார், சுற்றி அடிப்பார். அப்போ பிரமாதமாக பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு. பாம்பும் அந்த படத்தில் தானே? ஆமாம். போலீஸ் வந்து அவரை துரத்திட்டு வரும். ஒரு சின்ன குடிசை வீட்டு சைடில் அவர் ஒளிவார். இந்த பக்கம் போய் பாருங்கள் அப்படின்னா அங்கே தான் அவர் இருப்பார். அதனால் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஒரு பாம்பு அங்கே போகும், தைரியமாக பிடிச்சி டக்குன்னு தூக்கி போடுவார். அப்போல்லாம் யாரும் அப்படிலாம் பண்ணதில்லை. அவ்வளோ நல்லா பண்ணுவார் அந்த காலத்துலேயே. அது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கட்டப்பிள்ளை குட்டப்பிள்ளை சாங்கு அதெல்லாம் வந்து அந்த படத்தில் வந்து இளையராஜா சார் மியூசிக்கு, அது வந்து எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணது. ஆக்சுவலி நண்டூருது நரியூருதுன்னு ஒரு சாங் இருக்குது பைரவி படத்தில். அந்த பாட்டு பார்த்திங்கன்னா பேத்தாஸ் சாங் அது. ஆக்சுவலி அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு பிக்சரைசேஷனுக்கு அது வந்து பொள்ளாச்சி சைடு எங்கேயோ தான் எடுத்தாங்க போல்.
சிஸ்டர் சமாதியில் அவர் வந்து அந்த பாட்டு பாடுவார். அப்போது வந்து ஒரு பாம் பிளாஸ்டில் அவருடைய கால் ஒன்று போயிருக்கும். கட்டை வச்சுட்டு தான் பாடுவார், 2 பக்கம் கட்டை வச்சு தான் பாடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங். இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கூட யூடியூப்லாம் இப்போ கூட ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த சாங், நண்டூருது நரியூருது. அந்த பாட்டு எடுக்கும்போது அப்பா கிட்ட ரொம்ப தயக்கம் காட்டினார். அந்த பாட்டை எடுக்கணுமா வேண்டாமா எடுக்கணுமா வேண்டாமான்னு ரஜினி சார் ரொம்ப தயக்கம் காட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா, சார் என்ன வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேத்தாஸ் சாங்கில் வந்து எடுக்கிறீங்க, இது வந்து ஆடியன்ஸ் வந்து ஓன்னு தியேட்டரில் கத்திட்டாங்கன்னா டோட்டலாக நம்ம பண்ணுறதே இதாயிரும். நான் ஹீரோவாக நடிக்கிற ஃபஸ்ட்டு படம், எனக்கு பர்சனலாக கொஞ்சம் தயக்கம் இருக்குது, பயம் வேறு இருக்குது, எப்படி சார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தைரியமாக நடிங்க, நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்படி இந்த படத்தில் ப்ரமோட் பண்ணணுமோ அப்படி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களை பண்ணி பிரமாதமாக நான் வந்து பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த பாட்டுக்கு தியேட்டரில் ஒன்ஸ் மோர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் அன்றைக்கி ரஜினி சாரும் அப்பாவும் ராஜகுமாரி தேட்டர் இப்போ டி நகரில் இருந்துச்சு, இப்போல்லாம் அந்த தேட்டரு, அந்த தேட்டரில் நூன் ஷோ போய் படம் பார்க்க போயிருக்காங்க. ரஜினி சார் ரொம்ப நர்வஸாகவும் ரொம்ப டென்ஷனாகவும் இருந்திருக்காரு. அப்போல்லாம் அவர் ரொம்ப படன்னு இருப்பாருன்னு அப்பா சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்போ வந்து இந்த பாட்டு வரப்போகுதுன்னு அவர் வந்து அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன சார் இது எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, பாருங்கள் பாட்டு முடிஞ்சோன்னே ஒன்ஸ் மோர் கேட்குறாங்களா இல்லையா பாருங்கன்னு. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒன்ஸ் மோர்னு தியேட்டர் ஃபுல்லாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது இங்கே மட்டும் இல்லை ரெஸ்பான்ஸு, தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. ஓகே. அப்போ அந்த பாட்டு பார்த்தோன்னே ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். சரி, நம்மளை வந்து ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு கேரியரோடைய ஒரு பிகினிங் தானே அது. ஹீரோங்கிறது வில்லனா நடிச்சுட்டு ஹீரோவாக பண்ணுறாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏற்றுக்க மாட்டாங்க. அது அந்த காலத்தில் சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பாட்ட கை கொடுத்துட்டு, சார் நான் இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் படம் விட்டதுக்கப்புறம் அது கிளைமேக்ஸை நோக்கி அந்த சாங்கு, ஏன்னா அதுக்கப்புறம் கிளைமேக்ஸு, அதனால் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ சொல்லுவார், அன்னைக்கு வந்து கிளம்பி போன ரஜினியை அதுக்கப்புறம் நான் பார்க்குறதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ பெரிய உச்சத்தையும் உயரத்தையும் அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். உடனே இம்மீடியட்டாக தேவர் ஃபிலிம்ஸில் கூப்பிட்டு 2 படத்துக்கு சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு பெரிய தொகை. ஆனால் பைரவி மூலமாக அதெல்லாம் நடந்திருக்கு அவருக்கு. பைரவி ரிலீஸ் ஆனோடனே 2 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க இதில் தேவர் ஃபிலிம்ஸில். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பைரவி படத்துக்கு சின்னப்பா தேவர் ஐயா தான் ஃபைனான்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் சில காரணங்கள், என்ன இந்த ஹீரோ இப்படி இருக்காரு, கருப்பாக இருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து தயக்கம் காட்டி ஃபைனான்ஸ் பண்ணலை. ஆக்சுவலி வேறு ஃபைனான்ஸ் வாங்கி தான் அந்த படமே முடிஞ்சிச்சு, ஆக்சுவலி ஃபுல் படமே. அந்த சின்னப்பா தேவர் ஐயாவே அடுத்து இம்மீடியட்டாக ரஜினி சாரை கூப்பிட்டு இந்த அன்னை ஒரு ஆலயம் அந்த படம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது அந்த படம் தான் இம்மீடியட்டாக எடுத்தது, அந்த நேரத்தில் புக் பண்ணி ரஜினி சார் எடுத்தது. அப்படி அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்னேக்கை கையில் பிடிச்சிட்டு அப்படி இருப்பார் இல்லையா, அந்த போஸ்ட்டு கருப்பு ஷர்ட்டு கருப்பு பேண்ட் போட்டிருப்பார். இதெல்லாம் அப்பா கருப்பு ஷூ வேறு போட்டிருப்பார். இதெல்லாம் அப்பா வந்து பிளான் பண்ணியே பண்ணது. நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அது பிளாக் அண்ட் ஒயிட் படம் வேறு, அது கலரில் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை அன்னைக்கு, அது சூழ்நிலையில் அப்படி பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் அது பண்ணாங்க. என்ன பிளாக் அண்ட் பிளாக்கில் ஒரு ஹீரோ, அது ஒரு சின்ன ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும், பார்த்தா ரக்கடாக இருக்கும், அந்த லுக் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணி தான் எடுத்தது. இந்த சாட்டையை ஒரு சீனில் பிடிச்சிட்டு இருப்பார், என்ன மச்சான் வலிக்குதா அப்படின்னு ஸ்ரீகாந்த் அடிச்சுட்டு கேட்பார். இதெல்லாம் அப்படியே லைட்டாக சின்ன இடங்கள் அங்கங்கே பிளான் பண்ணி சொருகின விஷயங்கள் தான். அது திட்டம் போட்டே பண்ணது தான். இவரை ஹீரோவாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், அதே நேரத்தில் இது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு படம், நம்ம அவரையும் ஜெயிக்க வைக்கணும், நம்மளும் இதில் ஜெயிக்கணும், 2 பேரோட கேரியரும் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் அப்பா பண்ணார். அதில் அந்த ஸ்னேக்கை பிடிச்சிருக்கிறதுல தான் வந்து பெரிய வால் போஸ்ட்டு. அப்போ வந்து அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு தானு சார் அந்த படத்தை வாங்கினார். பைரவி படத்தை தான் ஃபஸ்ட்டு வாங்கினார் தானு சார். அப்போ அந்த படத்தை வந்து பெரிய போஸ்ட்ரு பெரிய பேனர்லாம் வச்சு அந்த ஸ்னேக்கை பிடிச்சிருக்க மாதிரி அந்த இதை போட்டு எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டார். அப்போ வந்து எம்ஜிஆர் சார், கமலராய், சிவாஜி சார் எல்லாம் நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள். அப்போ தானு சாரை கூப்பிட்டு, சார் இது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் பேசினதெல்லாம் தானு சாரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி அன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக மாறினவர்
இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக அவர் தான் இருக்கார். பட் எனக்கு ஒரு டவுட்டு, அவர் பிடிச்சிருந்த பாம்பு ஒரிஜினல் பாம்பு தானா இல்லை ஒரிஜினல் பாம்பு? அப்போ எங்கே கிராஃபிக்ஸு இந்த இதெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் ஒன்றுமே விஷம் இல்லாத பாம்பு பல்ல பிடுங்கினது அப்படிலாம் பல்ல பிடுங்கின பாம்பா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்போ வந்து கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது, ஒரிஜினல் பாம்பு தான். ஒரிஜினல் அது. பட் ரஜினி அவர்களுக்கு அப்போவே இந்த நிறத்தை வச்சு இப்போ பாகுபாடு காமிச்சிருக்காங்க, அவர் கருப்பாக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம். இல்லை அப்படி இல்லை, அவருக்கு வந்து கருப்பு தான் சார் அழகு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியிலேருந்து இப்போ தனுஷ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறவங்க என்றைக்குமே நம்ம இண்டஸ்ட்ரியில் நல்ல பிரகாசமாகவங்க. விஜய் சார் டோன் கூட பார்த்துக்கங்களேன், பெரிய ஒயிட் டோன் கிடையாது. ஆமாம், மாநிறம் தான். அதனால் வந்து அவர் கருப்பு தான் அவருக்கு அழகு. ஓகே. ஸோ பைரவி முடிச்சாச்சு, ரஜினி சார் அடுத்து பயங்கர பீக்கில் போயிட்டாரு, படமும் வெற்றியாயிருச்சு. திரும்பவும் ஏன் அப்பாவும் ரஜினி சாரும் சேர்ந்து படம் பண்ணலை? அதாவது வந்து இது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். எப்படின்னா அப்பா வந்து பைரவி முடித்ததுக்கப்புறம் சூளம்ன்ற ஒரு படம் பண்ணார். அது ஓன் பேனர், ஆஸ்கார் மூவிஸுங்கிற பேனரை 1980 ஆரம்பித்து அதில் வந்து சூளம்ங்கிற படம் பண்ணார். அதில் ராஜ்குமார்னு நம்ம லதா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தம்பி தான் இப்போ வந்து ஸ்ரீபிரியாவோட ஹஸ்பண்டாக இருக்கார் இல்லையா, அவங்களோட தம்பி தான் ஹீரோ அந்த படத்தில். ராதிகா மேடம் வந்து ஹீரோயின் அந்த படத்தில். அந்த படம் முடித்ததுக்கப்புறம் ரெண்டாவது படம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம்னு ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ணார். சிவகுமார் சார் பண்ணார் அந்த படத்தை. அந்த படம் பண்ணும்போது வேற ஒரு கதை, இதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு கதை, ஒரு ஆக்ஷன் கதையோட ரஜினிகாந்த் சாரை போய் மீட் பண்ணும்போது நல்லா ரிசீவ் பண்ணி காஃபிலாம் கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு 1 ஹவருக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாருக்காரு. எப்போ என்ன சார் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, எல்லாமே கேட்டுட்டு இருந்திருக்காரு. எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது கேட்கணும் அப்படின்னா. அப்போ ரஜினி சார் சொன்னாராம், இல்லை சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன், பெரிய பேனர் படத்தில் தான் நடிக்கிறேன், அது ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்பாக்கிட்ட. அப்பா சொல்லியிருக்காரு, இல்லை உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. என்னைக்காவது என்னோடய பேனர், ஆஸ்கார் மூவிஸ் பேனர் வந்து பெரிய பேனர் ஆச்சுன்னா மாறுச்சுன்னா அப்போ வந்து நான் உங்கள்கிட்ட மறுபடியும் வரேன், தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ஹலோ சொல்லிவிட்டு வந்துட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி இலைகள், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பண்ணார், தீர்ப்புகள் திருத்தப்படலாம் பண்ணார். அதுக்கப்புறம் பௌர்ணமி இலைகள் ஷூட்டிங் நடக்குது. அதுலேயும் சிவகுமார் சார் தான் ஹீரோ, அம்பிகா இருக்காங்க, ரேவதி இருக்காங்க அந்த படத்தில். அது வந்து ஃபர்னில் பேலஸ்னு ஊட்டியில் ஷூட்டிங் நடந்துச்சு. இது வந்து ஒரு ராஜா காலத்து செட்டப் சாங்கு. அதனால் அந்த ஃபர்னில் பேலஸ்லேயே ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். 3 நாள் அந்த சாங் ஒன்று பண்ணார் சிவகுமார் சார் அம்பிகா மேடத்தை வச்சு. அப்போ வந்து ரஜினி சார் வந்து அந்த ஃபர்னில் பேலஸில் தங்கியிருந்தார். அப்போ அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஊட்டியில். அந்த காலத்தில் அதில் தான் ஆர்டிஸ்ட்லாம் வந்து தங்குவாங்க, அந்த ஃபர்னில் பேலஸில் தான். அப்போ வந்து ஷூட்டிங் அன்றைக்கி நடந்துகிட்ருக்கும்போது, ஒரு நாள் நடந்துகிட்ருக்கும்போது ஈவினிங் 6 மணிக்கு உன் கண்ணில் நீர் வழிந்தால்னு பாலுமகேந்திரா சார் படம் இருக்கு இல்லையா, அந்த படம் அவுட்டோர் முடிச்சுட்டு ரஜினி சார் ரூமுக்காண்டி, அந்த ரூமுக்கு போகிறதுக்காண்டி அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழையும் போது லாபியில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் நடந்து யாரோட ஷூட்டிங் என்ன ஷூட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் சார் படம் எடுத்துகிட்ருக்காரு, பௌர்ணமி இலைகள் அப்படின்னு சொன்னால், பாஸ்கர் சார் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே போய் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம விஜயகாந்த் சார் வச்சு வல்லரசு படம்லாம் எடுத்தார் இல்லையா, கானூர் மகாராஜன் அப்போ இருந்தார், மகாராஜன் அவரெல்லாம் அப்பாவோட அசிஸ்டண்ட் தான். அவரெல்லாம் போய் இந்த மாதிரி சார் வந்திருக்கார், ரஜினி சார் வந்திருக்காருன்னு, வாங்க சார், ஹலோ சார் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணி, சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க சார்னு 2 பேரும் பரஸ்பரம் ஒரு 5-10 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம மீட் பண்ணணும், என்னோடய ரூமில் ஒரு சின்ன டின்னர் உங்களுக்கு, சிவகுமார் சார் உங்களுக்கு, அம்பிகாவுக்கு, ரேவதிக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன டின்னர், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் முடிகிறதுக்கே 9 மணி ஆகும், அதுக்கப்புறம் வந்து ரூமில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டாராம். சரினோன்னே இவர் ரஜினி சார் இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிருக்காங்க. அந்த இடத்துல சிவகுமார் சார், அப்புறம் அம்பிகா, ரேவதி, அப்பா, ரஜினி சார் 5 பேர் தான் இருந்திருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி, சார் நம்ம சேர்ந்து படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, மறுபடியும் ஒரு படம் பண்ணலாமா, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பா. ரஜினி சார் கேட்டுருக்காரு. ஆமாம். அப்பா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து ரஜினி சார் இந்த மாதிரி. அப்போ ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பண்ணலாமே அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் ஒரு பெரிய பேனர், அது பேர் வேண்டாம், அந்த ப்ரொடியூசரை வந்து நீங்கள் சென்னை போகணுன்னு மீட் பண்ணுங்கள், அடுத்த படம் அவருக்கு தான் நான் கால் ஷீட் கொடுத்துருக்கேன், அந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு, ரஜினி சார் உங்களுக்கு
நினைவு இருக்கோ நினைவுலையோ எனக்கு தெரில. நான் வந்து என்னோடய 2வது படம் சொந்த படம் பண்ணும்போது உங்களை வந்து பார்த்தேன். அப்போ வந்து நீங்கள் வந்து பெரிய பேனர் படத்தில் தான் நான் நடிக்கிறேன்னு சொன்னீங்க. அது உங்கள் பாலிசின்னு சொன்னீங்க. அது வந்து நான் சரி சார் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு பாலிசி இருக்குது. என்னென்னா, நான் வந்து பைரவி தவிர வேறு எந்த பேனர் எந்த வெளி பேனருக்கும் நான் படம் பண்ணுறதா ஐடியா இல்லை. என்னுடைய பேனருக்கு ஆஸ்கார் மூவிஸ் பேனருக்கு மட்டும்தான் பண்ணுறேன் நான். நானும் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் அப்படின்னு வெற்றி படங்கள்லாம் பல வெற்றி படங்கள்லாம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய படத்துக்கு நீங்கள் என்னுடைய கம்பெனிக்கு நீங்கள் டேட்ஸ் கொடுங்க, நான் அந்த படத்தில் நடிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே ரஜினி சார் எப்போவும் வழக்கம் போல் சிரிப்பார்ல, அது மாதிரி ஹான்னு சிரிச்சுட்டு அப்படியே அந்த கேஷுவலாக அது முடிஞ்சிருச்சு. அந்த நடிக்கிறதுக்கான ஆசையும் அவர்கிட்ட இருந்துச்சு, இயக்கிறதுக்கான ஆசையும் அப்பாட்ட இருந்துச்சு. அது சில அப்பாவுக்கும் சில பாலிசிஸ் பிரின்சிபல்ஸ் அவர் விட்டு கொடுக்க மாட்டார், அவருக்கும் சில பாலிசிஸ் இருந்திருக்கு. அதனால் அது நடக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் அது என்னமோ அதுக்கப்புறம் படங்கள் பண்ணலை. பட் அப்பாவும் கொஞ்சம் ஷூட்டிங்கில் கொஞ்சம் கராராக இருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோமே. ஆமாம், காரணமாக இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவர் அப்பாட்ட எந்த நடிகர்களும் நடிக்கிறதுக்கே பயந்தாங்க. யார்கிட்ட போய் நீங்கள் அன்னைக்கு பீக் அவர் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி எல்லாமே சில்வர் ஜூப்ளி சட்டம் ரிலேட்டடாக கோர்ட் ரிலேட்டடான படங்களை வந்து பயங்கரமாக பண்ணுவார். இப்போ கூட நிறையா சேனல்ஸ்லாம் அது வந்துக்கிட்டு தான் இருக்க படங்கள்லாம். அவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்து தன்னோட பேனரை நிறுத்தி அவர் வந்து ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அதெல்லாம் பண்ணினும் போது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு பயந்தாங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். 9 மணிக்கு ஷூட்டிங்னா 9 மணிக்கு கேமரா ரன் ஆகணும், 9 மணி வரைக்கும் நடிக்கணும்னா 9 மணி வரைக்கும் நடிக்கணும். 1 ஹவர் தான் லஞ்ச் பிரேக்னா 1 ஹவருக்கு அப்புறம் 2 மணிக்கு ஷூட்டிங் திருப்பி ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். கொடுத்த தேதியை ஹானர் பண்ணலைன்னா யாராக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுவார். அந்த மாதிரி இருந்ததுனால எதுக்கிட்ட போய் டேட்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்த பாப்புலராக அந்த ஆர்டிஸ்ட்லாம் தயங்கிக்கிட்டு டேட்ஸ் கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் உண்மை. பட் ஆனால் சிவகுமார் சார் கூட மட்டும் தொடர்ந்து ஒரு 2-3 படங்கள் பண்ணார் அப்பா. ஆமாம், சிவகுமார் சார் எப்படின்னா அது என்னன்னு தெரில, சிவகுமார் சார் அப்பாவும் வந்து ரொம்ப ஜெல் ஆகிட்டாங்க. சிவகுமார் சார்னு சொல்லக்கூடாது, நான் அங்கிள் தான் அவர் எங்களுக்கு. ஆக்சுவலி சிவகுமார் அங்கிளும் அப்பாவும் ரொம்ப ஜெல் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி வந்து அது எப்படி, அது என்ன மேஜிக்குன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியாது. அப்போல்லாம் வந்து ஒரு 10-12 வருஷம் வயசு தான் எனக்கு. ஆனால் சிவகுமார் அங்கிளும் அப்பாவும் ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று இருந்துட்டு அப்புறம் படங்கள் வந்து தொடர்ந்து சிவகுமார் சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணி தீர்ப்புகள் திருத்தப்படலாம் பண்ணபோது இந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு டேட்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது பெரிய ஹிட் ஆனோன்னே அப்புறம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமேலைகள், பன்னீர் நதிகள் தொடர்ந்து படங்கள் பண்ணாங்க. வேறு ஆர்டிஸ்டே வேண்டாம், சிவகுமார் அங்கிளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுவார் 1.5 வருஷத்துக்கு. சிவகுமார் அங்கிள் ஃபோன் பண்ணுவார், இந்த டேட்ஸில் வந்துடுங்க, நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணிடுவார். அவரும் வந்து எப்போ நம்ம கூப்பிட்டாலும் அவர் சிவகுமார் அங்கிள் வந்து நம்ம பேனரில் நடிப்பார். நம்ம பேனர் ஆஸ்கார் மூவிஸ் வந்து சிவகுமார் அங்கிளுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. ஆனால் எங்களுக்கு வந்து சிவகுமார் அங்கிள் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பர் மாதிரி தான். ஓகே. ஸோ சிவகுமார் சார் அதுக்கு பிறகு கார்த்திக் அவர்களை வச்சுமே ஒரு 3 படங்கள். ஆமாம், கார்த்திக் சாரை வச்சு பக்கத்து வீட்டு ரோஜா, அப்புறம் வந்து சட்டத்தின் திறப்புலா, சக்கரவர்த்தின்னு 3 படம் பண்ணாங்க. அவர் தான் தெரியுமே உங்களுக்கு, கொஞ்சம் ட்ரபிள்சம்மான ஆர்டிஸ்ட்டு. சட்டத்தின் திறப்புலாக்கு அப்புறம் சக்கரவர்த்தியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுபறியாக போச்சு. அது நடிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா போச்சு அவருக்கு. நீங்கள் அப்பாவும் சொன்னீங்க, அப்பா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நடிக்க ஒரு வாட்டி கேஸ்லாம் போடுவார் அப்படின்ட்டு. அப்போ கார்த்திக் அவர்கள் இல்லை, அது இப்போ அடியாலெலாம் கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் ஒரு சித்ராலயா சண்முகம் சார்னு ஒரு மேனேஜர் இருந்தார், ஸ்ரீதர் சார்ட்ட. அவர் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த காலத்தில் அப்போ ஸ்ரீதர் சார்ட்ட ஒர்க் பண்ணவர். அதனால் அந்த காலத்தில் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் கார்த்திக் சார் வீட்டிலே இருந்தார் 30 நாளைக்கு. அங்கேயே அவர் அந்த ஒரு ஹாலில் படுத்திருப்பார். தம்பி காலையில் எந்திரிங்க, வாங்க போகலாம், 9 மணிக்கு கிளம்பணும், இப்படி கூப்பிட்டு வருவார் காரில். அப்பா கிட்ட சொல்லுவார், நாங்கள் கிளம்பிட்டோம், ஸ்டுடியோக்கு வந்துக்கிட்டு இருக்கோம், இப்படிலாம் கூப்பிட்டு வந்து அவர் குழந்த மாதிரி எடுத்தார். பட் என்ன தான் வந்து கார்த்திக் சார் வந்து ட்ரபிள் பண்ணாலும் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அப்பான்னு தான் கூப்பிடுவார். ரொம்ப பிரியமாக இருப்பார். ஏதாவது என்ன அப்படிங்கிற மாதிரி லைட்டாக முறைச்சா கூட ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பார். அப்பா 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 வாங்கப்பா, நீங்கள் ஏன்பா, வாங்கப்பா ஷூட்டிங் போகலாம்ப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கன்வின்ஸ் பண்ணிடுவார். பிரியமாக இருப்பார். ஆனால் அப்பாவுமே கார்த்திக் சார் மேலே பிரியமாக இருப்பார்.
ஓகே ஓகே ஓகே. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது அப்பா அவர்கள் இந்த மாதிரி நிறைய ஹீரோக்களோட பண்ணியிருக்காரு. அப்பாவுடைய மறைவுக்கு ரஜினி சார் இவங்களாம் வந்தாங்களா? அதாவது மறைவுக்கு வந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது வந்து பைரவி படம், அந்த படத்தினோட டைரக்டர் வந்து அப்பா தான். அந்த படம் அவருக்கும் ஃபஸ்ட்டு படம். ரஜினி சார் ஹீரோவாக ஃபஸ்ட்டு படம். ரஜினி சாரை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் எம் பாஸ்கருங்கிறது வந்து அது வந்து சினிமா வரலாறு இருக்கிற வரைக்கும் அதை மாற்ற முடியாது. ரஜினி சாரே சொல்லியிருக்காரு, பைரவி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம், ஹீரோ படம்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதுலெலாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஏனோ தெரில, எல்லா இடத்துலையுமே வந்து அப்பாவோட பேரை அவர் வந்து சொல்கிறதில்ல, எங்கேயுமே பயன்படுத்துறதில்ல. இப்போ பைரவி படம் அப்படின்னா வேறு யாரோ பேர் தான் சொல்கிறாங்களே தவிர அப்பா பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த படத்தினோட டைரக்டர்னு. இப்போ அபூர்வ ராகங்களில் பாலச்சந்தர் சார் வந்து ரஜினி சாரை அறிமுகப்படுத்தினார். இப்போ என்னை வந்து பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்தினாருன்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளும் மலரும் வந்து அவருக்கு ஒரு திருப்புமுனையான ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருந்துச்சு. அது மகேந்திரன் சார் எனக்கு பிடிச்ச டைரக்டராக இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் என்னென்னா பைரவி படத்தின் மூலமாக தான் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கிடைச்சி அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறுறார். உண்மையே அதுதான். அதனால் வந்து அந்த படத்தில் என்னை வந்து டைரக்டர் எம் பாஸ்கர் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறத வந்து எங்கேயுமே ரஜினி சார் இது வரைக்கும் நான் சொல்லி பார்த்ததே இல்லை. நான் சொல்லப்போனால் நான் அந்த படம் 1978 வந்துச்சு. அந்த பிரிண்ட் மீடியா அப்போ எனக்கு 8 வயசு தான். அப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது, காலேஜில் எல்லாம் படிக்கும்போது, பைரவி உங்கள் அப்பாவா டைரக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் எங்கள் அப்பா தான். ஆனால் தெரியலையே அப்படியா, என்ன சொல்லுங்கள். அப்போ விக்கிபீடியா அதெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம பொய் சொல்கிறோமோன்னு கூட நினைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதோ சொல்கிறாரு போல் அப்பா தான் டைரக்டர்னு. ஒரு பெரிய ஸ்டாரை வந்து நான் தான் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எங்கள் அப்பா தான் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்கிறாரு போல் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும். நம்ம அப்பா தானே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது ஏன் அந்த கிரெடிட்டை நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் இருக்கும். என்ன காரணமாக இருக்கும்? அது எனக்கு தெரியல சார். அவருக்குள்ளே என்ன இருக்குது, மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பர்சனலாக எதுவும் இல்லை, தெரியல சார். அப்பா ஸ்ட்ரிக்ட்டு, அடுத்து படங்கள் பண்ணலை, அடுத்து அவரோட ட்ராவல் பண்ணலை, அதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது, அதெல்லாம் நம்ம உரிமை எடுத்துக்க முடியாது. அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கிறது சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ நாங்கள் 2013 அப்பா இறந்தார். ஜூலை 12 ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு இன்ஸ்டன்ட். அது இறந்தப்போ எல்லா நியூஸ் பேப்பர்ஸ், அப்போல்லாம் பிரிண்ட் மீடியா ஜாஸ்தி, இந்த சேனல்ஸில் கொஞ்சம் கம்மி அப்போ இருந்துச்சு. எல்லா டிவி சேனல்ஸில், பெரிய தினத்தந்தி, தினகரன் எல்லாத்துலேயுமே வந்து அப்பா இறந்து போயிட்டாருங்கிறது ஃப்ளாஷ் ஆகி வந்துச்சு, பெரிய நியூஸாகி வந்துச்சு. அப்போது வந்து எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ரஜினி சார் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரஜினி சார் வரல. அட்லீஸ்ட் யார் மூலமாவது ஒரு கண்டலன்ஸ் மெசேஜாவது அனுப்பிச்சி விடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுவும் நடக்கலை. ஒரு ஃபோன் காலாவது பண்ணுவார். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் நிறைய வந்துருச்சு. நம்பர் வேணும்னா நம்பர் வாங்கி பண்ணலாம். ஒரு ஃபோன் காலாவது பண்ணுவார், சன்னு நம்பரோ யார் நம்பரோ வாங்கி பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். அதுவும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அப்புறம் வந்து 12 இறந்தார். 13 தான் இது கிரிமினேஷன் பண்ணோம். 13 அன்னைக்கு பேர் வேண்டாம், ஒரு பிரபல நடிகை அவங்க அன்னைக்கு இறந்து போகிறாங்க. அங்கே ரஜினி சார் முதல் ஆளாக போகிறார். ஓகே. அப்போனா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்டென்ஷனாக நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு போல். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரில. அதுக்கு அவர் தான் காரணம் சொல்லணும். நாங்கள் வந்து பொன், பணம், வீடு, வாசல் இல்லை பண முடிப்போ அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலை, கேட்கவும் மாட்டோம், எதிர்பார்க்கவும் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்கள் எதிர்பார்க்கறதுலாம் நியாயமாக அப்பா கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை அவர் கொடுத்தாருன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். அவர் இது ஏன் அந்த கிரெடிட் நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா சார், இன்றைக்கி அவர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் டாப் நம்பர் 1 ஆர்டிஸ்ட். இன்றைக்கி அவர் தான். அவர் என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர் எம் பாஸ்கர்னு சொன்னார்னா அது எங்களுக்கு பெருமையாக இருக்கும்ல. அதை நாங்கள் எதிர்பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, எங்களுடைய நியாயமான ஆசை தானே அது. அதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நடக்கலை. அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப நாளாக வெளியில் சொன்னதில்லை, மனசுக்குள்ளே அந்த குழுக்கத்தை வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த சேனலில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுனால நான் சொல்கிறேன். இல்லை, மேபி அவர் இறந்தது அப்பாவுக்கு அவருக்கு தெரியாமல் போயிருக்கு. எப்படி சார் தெரியாமல் போகும்? தினத்தந்தி பார்க்க மாட்டாரா, தினகரன் பார்க்க மாட்டாரான்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் பெரிய ஸ்டாரு. நான் அவரை இது பண்ணி சொல்ல வரல. அவரை ரஜினி சாரோட ரசிகன் நான். புரியுதா உங்களுக்கு? நானும் அந்த காலத்தில் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரஜினி சாரோட தீவிர ரசிகன் நான். புரியுதா உங்களுக்கு? ரஜினி சார்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அப்போல்லாம் அலங்காரில் பார்ப்போம் நாங்கள். எல்லா படமும் அலங்கார்னு ஒரு தேட்டர் இல்லை, இங்கே சென்னை அலங்காரில், சென்னையில் மவுண்ட் ரோடில் அலங்கார்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ 11:30 ஷோ பார்ப்பேன் கண்டிப்பாக.
எந்த படம் வந்தாலும், அது ஸ்கூல் இருந்தாலும் காலேஜ் இருந்தாலும் எது இருந்தாலும் கட் அடிச்சுட்டு ரஜினி சார் படம் பார்ப்போம். நான் மட்டும் இல்லை, ஒரு குரூப்பே இருக்குது, ஒரு 50 பேர் போவோம். அப்படி தீவிரமான ரஜினி சாரோட ரசிகன் நான் எதிர்பார்க்கறது வந்து ஒரு சின்ன ஆசை தான் வச்சுக்கோங்களேன். வேற என்ன சொல்கிறேன், ஒரு அங்கீகாரம். அங்கீகாரம். ஆமாம். இப்போ சிவகுமார் அங்கிள் எடுத்துக்கோங்க, அப்பாவுக்கு இறந்துட்டாருன்னு அவருக்கு தகவல் சொன்னோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 1/2 ஹவரில் வீட்டுக்கு வந்துட்டார் மாலையோட. அதுதான் நமக்கு சந்தோஷம். இவங்க வந்தாங்க, நம்மளை வந்து ஹானர் பண்ணாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் தொடர்பில் இருந்தவங்க, தொழில் ரீதியாக தொடர்பில் இருந்தாங்க, நட்பு ரீதியாக தொடர்பில் இருந்தவங்க வந்தாங்க, ஹானர் பண்ணாங்கிறது தான் நமக்கு சந்தோஷம். இந்த 1/2 ஹவரில் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் தான் அவர் வீட்டை விட்டு கிளம்பி போனார். ஓகே. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு சார் பார்க்குறதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு எதுவும்? அதெல்லாம் வந்து சார், இப்போ வந்து ரஜினி சார் வந்து அப்பா பண்ணார், ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணார். நாங்கள் ட்ரை பண்ணல சார். ஆக்சுவலி ட்ரை பண்ணாலும் பார்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அவங்க மேனேஜருக்கோ இல்லை யாருக்கோ நம்பர் வாங்கி நீங்கள் பேசுனீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஃபேக்ட் என்னென்னா, என்ன சார் பேசணும், நீங்கள் யார் சார், அப்படியா சார், ஓ பைரவி படம் எடுத்திருக்கீங்களா, ஓ பைரவியா, அவங்களுக்கே தெரியாது மேனேஜர்ஸ்க்கே, பைரவியா, அதில் தான் சார் ஹீரோவாக நடித்தார், இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் விரும்பலை, யாரையும் போய் தொந்தரவு பண்ண விரும்பலை. யார்கிட்டையும் டேட்ஸ் கேட்டும் போகிறதில்ல. நாங்கள் சினிமா விட்டே ஒதுங்கிட்டோம். எதுக்கு அவங்கள போய் சும்மா தொந்தரவு பண்ணணும்? ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணுன்னா கூட போய் பார்க்க முடியாதுங்கிறது உண்மையான ஃபேக்ட். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.